Are you all right? ஒன்றும் இல்லை சார். பாரதி, எனக்கு உங்க முகத்தை பார்த்தாலே உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க ஏதோ பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, ஏதோ சுமங்கலி பூஜை பண்ண போறதா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். என் புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி என் மனசுல தோணிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நீங்க இதே மாதிரி தானே சொல்லி கோயிலுக்கு போய் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்பவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தோணுதா? ஆமா சார். எதனால எனக்கு இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு என் கனவுல அப்படி வந்துட்டு போச்சு. இப்போ எதேச்சியா சாமி கும்பிடுறப்போ எனக்கு இந்த விஷயம் மனசுக்குள்ள வந்துட்டு போச்சு. பாரதி, எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சண்டை வந்தா ஏதோ ஜென்ம பகை மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு போறதுதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா உங்க கூட இல்லாத, உங்களை விட்டுட்டு போன ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆபத்துன்னு கனவுல வந்தா கூட பரிகாரம் பண்றீங்க. இப்போ சுமங்கலி பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பாரதி. உங்களை மாதிரி பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். உங்களை மாதிரி ஹஸ்பண்ட்னா எனக்கு புரியல சார். அது உங்களை மாதிரி பொண்ணுங்க இப்படி இருந்தா என்ன மாதிரி ஆம்பளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்படி மனசுல தோணுனதுக்கெல்லாம் உடனே பூஜை பண்ணணுமா என்ன? அதான் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிருக்கீங்கல்ல. உங்களை கஷ்டப்படுத்த நான் இப்படி கேட்கல. என் மனசுல தோன்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்கிறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல சார். இது வேணும் அது வேணும் அப்படின்னு முடிவு பண்ற உரிமை நமக்கு இருக்கு. ஆனா சில விஷயங்கள்ல நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நடக்கணும்னு முடிவா இருக்கிற விஷயங்களை தாண்டி நாம எதுவுமே பண்ண முடியாம போயிடும். உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு சார். அதெல்லாம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு பதில் தெரியல. ஆனா எல்லாருமே அந்த விஷயங்களை உணர்ற அந்த நிமிஷம் வரைக்கும் நாம அது எதையுமே நம்புறதில்ல. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றப்போ நாம அதை முழுசா நம்பணும்.